தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் இனத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தன்னை பற்றியே அந்த கதை கூறுகிறது, தனக்கு ஒரு உதாரணமாக அந்த கதை இருக்கிறதுங்கிற சொல்லாம சொல்லி காமிச்சிருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய். தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி, குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னப்பந்தாங்கல் அப்படிங்கிற பகுதியில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 2000 அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கொடுக்க சொல்லி ஒரு திட்டம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சிலருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஏதோ கலவரம் நடந்த மாதிரி இருக்குல்ல, இது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. இதுவே தாவேக்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாஸும் அதே போல் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், பெரிய குரூப் வந்து நீ களமிறங்கி எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. தற்கூரிகள் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும், அரசியலே தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா இருக்கட்டும், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி சுற்றி இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி பேசிட்டார், பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசக்கூடியவர்களெல்லாம் ஸோ இப்படி விளையாட்டு பொருளெல்லாம் விளையாட்டுத்தனமாக உடச்சி தூக்கி எறிஞ்சு அப்படியே விறகு கட்டையாக மாறின இந்த காட்சிக்கெல்லாம் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா அல்லது அமைச்சர் காந்தி பொறுப்பேற்க வேண்டுமா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டுமாங்கிற கேள்வியை பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நடந்த இந்த சம்பவம் இருக்குல்ல, நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ராணிப்பேட்டையில் நடந்த சம்பவம், இது கட்டுப்பாடுள்ள திமுக கூட்டமா அல்லது கட்டுப்பாடற்ற திமுக கூட்டமாங்கிறதுக்கான விளக்கத்தை உதயநிதி அவர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாழைத்தாரக்கு கழட்டிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா ஒரு நடத்தக்கூடிய கூட்டத்தில் நடந்துருச்சு வச்சுங்களேன், இன்றைக்கி சீனே வேறு. எல்லாரும் அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. தற்கூரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, தற்கூரிகள் அப்படி பண்ணிட்டாங்க, தற்கூரிகள் இந்த மாதிரி பிச்சுட்டு போயிட்டாங்க, தற்கூரிகள் உடச்சிட்டு போயிட்டாங்க, சேரை உடச்சிட்டாங்க, அதை உடச்சிட்டாங்க, இதை உடச்சிட்டாங்க, எதையாவது போட்டு தற்கூரிகள் 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 சொல்லி தற்கூரித்தனமாகவே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வளரிட்டு இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு அது வந்து நடக்கலை. காரணம் அது திமுகவுடைய கூட்டம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து நிறைய வீடியோஸை கொண்டு வந்திருக்கோம். சாரி, வீடியோன்றதை விட குறும்படங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கோம். அந்த குறும்படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி விஜய் நடத்திய ஒரு மகாபலிபுரத்தில் கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்தினார். அதில் நிறைய பேர் கலந்துட்டு இருந்தாங்க. இஸ்லாமியர், இந்து மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கலந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் முழுவதுமாகவே வந்து எங்கள் வாக்குகள் அப்படியே விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்றத ரொம்ப அழகாகவே சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்கன்றது தான் இங்கே விஷயமே. ஒரு பக்கம் வந்து திமுக தொடர்ச்சியாக சமத்துவ கிறிஸ்துவ விழாக்கள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து நோன்பு இருக்கக்கூடிய விழாக்களில் போய் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். பட் தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெரியாரை ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் கடவுள் நம்பிக்கைங்கிற விஷயத்தை மட்டும் நான் வந்து நான் ஏற்றுக்கலை. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஏற்றுக்கல. பட் அதை தாண்டி பெரியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு கொள்கை விளக்க மாநாட்டில் அதை அறிவிச்சார் இல்லையா, அது ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாருங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதில் இன்றைக்கி அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது, அதை படிக்காதவங்க படித்து பாருங்க. அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி. ஸோ இது வந்து பைபிளில் வரக்கூடிய ஒரு கதைங்க. இது பைபிளில் மட்டும் இல்லை, இது வந்து குரான்லேயும் இதே கதை இதே டோனில் இடம்பெற்றிருக்கு. ஆதியாகமும் 37வது அதிகாரம். உண்மையிலே இந்த கதை வந்து இன்ஸ்பைரிங்கான கதை. ஏன்னா நான் இதை படிச்சிருக்கிறேன். பைபிளில் என்ன சொல்லுதுன்னு நான் படிச்சிருக்கேன், குரான்லேயும் நான் படிச்சிருக்கின்ற அடிப்படையில் ஒரு அடிமை வந்து எப்படி ஒரு நாட்டோடைய ஆளுநராக மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக யதார்த்தமான ஒரு வாழ்வியில் அழகாகவே படம் பிடிச்சி காட்டியிருப்பாங்க. அது மேபி படிக்காதவங்க அதை படிச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்பயராகவே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது பயன்படும். விஜய் ரொம்ப அழகாகவே அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த கதை வந்து யோசேஃப் அப்படிங்கிற ஒரு தமிழில் வந்து யோசேஃப், இங்கிலீஷ் வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு கதையோட லிங்க் ஆகும் அது பேர். ஏன்னா ஹீப்ரூவில் வரக்கூடிய பேர் அதே மாதிரி தமிழில் வராது இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜோசப் அப்படின்னா யார் அடுத்து வரப்போகிறா அப்படின்னா விஜய், ஜோசப் விஜய் அப்படிங்கிறவர் தான் தன்னை பற்றியே அந்த கதை கூறுகிறது, தனக்கு ஒரு உதாரணமாக அந்த கதை இருக்கிறதுங்கிற சொல்லாமல் சொல்லி காமிச்சிருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய்.
இதில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு பேசினதாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து விஜய் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், ரொம்ப அழகாகவே நடந்துச்சு. சின்ன பசங்க மாதிரி பூக்கி விஜயாக மாறினார். அது கூட ஒரு ட்விட்டரில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, போக்கிரி விஜய் இப்போ பூக்கி விஜயா மாறிட்டார்ன்ற அளவுக்கு அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு குழந்தைங்களோட குழந்தையாக அவர் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணார். ஸோ இதே மாதிரி எல்லோரும் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், தானாக சேர்கிற கூட்டத்துக்கும் 200 ரூபாய் கொடுத்து கூட்டுற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லையா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கும் இந்த டைமில் தோணுச்சு. பட் ரொம்ப அழகாகவே அந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்ச. ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் பேசலை, அரசியல் எதுவுமே பேசலை. அந்த ஒரு கதையே என்னை சுற்றி தான் இது நடக்குதுங்கிற மாதிரி ஒரு டோனை வந்து பதிவு பண்ணிட்டு போனார் விஜய் அவர்கள். இது குறித்து ஏற்கனவே ஐத்தமிழில் ஒரு வீடியோ வந்திருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஒரு 2 விஷயத்தை நான் இங்கே வந்து பேசணும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னப்பந்தாங்கல் அப்படிங்கிற பகுதியில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2000 அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை கொடுக்க சொல்லி ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சிலருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆனால் இது வந்து அமைச்சர் காந்தி அவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று இருக்கிறாரு. அந்த திட்டத்தில் ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டார். இந்த மீதி இருப்பாங்க இல்லையா, 2000 பேரில் 4 பேர் போயிட்டு மீதி 1996 பேர் இருப்பாங்கல்ல, அத்தனை பேரும் அந்த சிறப்பு திட்டம் கொடுக்க வரக்கூடிய அந்த விளையாட்டு பொருள் மேலே வாரி விழுந்ததில் கேரம் போர்டு மட்டும்தான் இருக்குது, கேரமை காணும், கிரிக்கெட் பேட்டில் அந்த கைப்பிடி மட்டும்தான் இருக்குது, பேட்டை காணும், இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெஞ்சி நாசமாக போனக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் இடம்பெற்று இருந்தது. இதை பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அதை பரவிட்டு இருக்காங்க. ஏதோ கலவரம் நடந்த மாதிரி இருக்குல்ல, இது கலவரம்லாம் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு விஷயம்தான் இது. இதுவே தாவேக்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாஸும், அதே போல் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அப்புறம் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள், தாவேக்காவுக்கு எதிரானவர்கள், இப்படின்னு பெரிய குரூப் வந்து நீ களமிறங்கி எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. தற்கூரிகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும், அரசியலே தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா இருக்கட்டும், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன கான்டெக்ட்ல பேசுகிறோமோ அந்த விட்டுட்டு சுற்றி இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி பேசிட்டார், பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லலை. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. கரூரில் நடந்த சமம் உண்மையிலே துயரமான சமம். அதை பற்றி நம்ம கடுமையாக தாவேக்காவுடைய அந்த செயல்பாட்டையும் நம்ம விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். ஆனால் அதே சமயம் அங்கே எத்தனை பேருக்கு பங்கு இருக்குங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். காவல்துறைக்கு என்ன பங்கு இருக்குது, அதே போல் அரசுக்கு என்ன பங்கு இருக்குது, திமுகவுக்கு என்ன பங்கு இருக்குது, குறிப்பாக கரூரினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன பங்கு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்வியாக பத்திரிகைகளை வைக்கக்கூடிய கேள்விகளை எடுத்து நம்ம பொது வெளியில் வச்சோம். ஸோ இப்படி விளையாட்டு பொருளெல்லாம் விளையாட்டுத்தனமாக உடச்சி தூக்கி எறிஞ்சு அப்படியே விறகு கட்டையாக மாறின இந்த காட்சிக்கெல்லாம் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா, அல்லது அமைச்சர் காந்தி பொறுப்பேற்க வேண்டுமா, அல்லது திமுக நிர்வாகிகள் பொறுப்பேற்க வேண்டுமா, அல்லது காவல்துறை பொறுப்பேற்க வேண்டுமா அப்படிங்கிறது, இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டுமாங்கிற கேள்வியை பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் தான் காரணம்னு சொன்னாங்களோ, அதே போல் இந்த சம்பவத்துக்கு இப்போ நீங்கள் தற்கூரின்னு சொன்னீங்கல்ல, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு வீடியோ வேறு, ஒரு குறும்படம் இருக்குது, அதையும் பாருங்கள். மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் தான். ஏன்னா கட்டுப்பாடு, ஆக்சுவலாக இவர் பேசின இடம் வேறு, இந்த வீடியோக்கள் வேறு, எல்லாம் மெர்ச் பண்ணி போட்டு நீங்கள் தாவேக்கா தொண்டர்கள் அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் 1 கோடி பேரை வச்சுருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாருல்ல. இப்போ இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்ச்சியில் நடந்த இந்த சம்பவம் இருக்குல்ல, நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ராணிப்பேட்டையில் நடந்த சம்பவம், இது கட்டுப்பாடுள்ள திமுக கூட்டமா அல்லது கட்டுப்பாடற்ற திமுக கூட்டமாங்கிறதுக்கான விளக்கத்தை உதயநிதி அவர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய முடிவுலையும் வாழைத்தாரை பிச்சுக்கிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய மரங்களை உடச்சிட்டு போகிறது, இருக்கக்கூடிய ஏதாவது இந்த இளநீரை எடுத்துகிட்டு போகிறது, நுங்கு எடுத்துகிட்டு போகிறதுன்ற மாதிரி மக்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதையும் நம்ம அதை ஏற்றுக்கலை. ஏன்னா வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு கூட்டத்தை திடீர்னு இப்போ தேர்தலுக்கு போகும்போது ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்குற இடங்களெல்லாம் பல இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிடிபட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான இடங்களை போய் பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் 10,000ன்றது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும்.
ஒரு மாதம் சம்பளமே அவனுக்கு வந்து ஒரு 4000 5000 6000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். திடீர்னு 10,000 கொண்டு போய் நீட்டும் பொழுது அவனுக்கு கையும் புரியாது காலும் புரியாது, ஒன்றுமே இல்லை. அவன் 10,000 வாங்கினானா அடுத்த 3 மாதத்துக்கு நல்லா சாப்பிடலாம், எதையாவது ஒன்று பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம், அவனோட கடனை அடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடியவர்களாலையும் இந்த மாதிரியான இந்த மரத்தை பிச்சுட்டு போகிறது, வாழை மரத்தை எடுத்துகிட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தோரணங்கள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த இருக்க பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதில்ல, இதையெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய விதமாகவும் சிலர் பேசுகிறாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவங்களுடைய வறுமை அந்த அளவுக்கு அவங்கள வச்சுருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவங்க வந்து தற்கொலைகள்னு அவங்கள பார்த்து யாருமே சொல்லலை, தாவேக்காவும் சொல்லலை, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே சொல்லலை. ஆனால் இதுவே இப்போ இந்த வாழைத்தாரை கழட்டிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா ஒரு நடத்தக்கூடிய கூட்டத்தில் நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி சீனே வேறு. எல்லாரும் அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. தற்கூரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, தற்கூரிகள் அப்படி பண்ணிட்டாங்க, தற்கூரிகள் இந்த மாதிரி பிச்சுட்டு போயிட்டாங்க, தற்கூரிகள் உடச்சிட்டு போயிட்டாங்க, சேரை உடச்சிட்டாங்க, அதை உடச்சிட்டாங்க, இதை உடச்சிட்டாங்கன்னு எதையாவது போட்டு தற்கூரிகள் 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 சொல்லி தற்கூரித்தனமாகவே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வளரிட்டு இருந்திருப்பாங்க. பட் இன்றைக்கி அது வந்து நடக்கலை. காரணம் அது திமுகவுடைய கூட்டம். ஏன்னா அவங்க எல்லாருமே கொள்கை தெளிவுள்ளவர்கள். அதே போல் வந்து ரொம்ப அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம்லாம் ரொம்ப புரிதலோடு இருக்கக்கூடிய நபர்கள், கொள்கை தலைவர்கள் உள்வாங்கின நபர்கள்ங்கிறதுனால அவங்க பேச மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பொறுப்பேற்றுக்க போகிறாரு அமைச்சர் உதயநிதிங்கிறது நமக்கு தெரியல. முதல்ல யார் பொறுப்பேற்றுப்பாங்கன்னே தெரியல, அது வேறு. இதில் இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன். ஒரு பையன் பேசின வீடியோ. நான் சொன்னல கேரம் போர்டில் போர்டு மட்டும்தான் இருக்குது, கேரமாக காணுன்ட்டு. ஸோ இதுதான் அது. நல்லா திருப்பி காட்டு, திரும்புங்கடா. புது கேரம் போர்டு வாங்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை பார்க்கும்போது நமக்கே என்ன ஃபீல் ஆகுதுன்றது தெரியும். என்னடா வெறும் போர்டை மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சைடில் இருக்கிற கட்டையெல்லாம் காணும், மிதிச்சு உடச்சிட்டாங்க பூரா. இந்த கேரம் போர்டை வச்சு வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால என்ன அப்படி கற்றுக்க முடியும்? ஏன்னா விளையாட்டுத்துறை கையில் வச்சுருந்த நபர் இன்றைக்கி வந்து அது சம்மந்தப்பட்ட பொருளை கொடுக்கும்பொழுது ஒழுங்காக ஒரு கட்டுக்கோப்போட, இவங்க சொல்லக்கூடிய கொள்கை தெரிவோட, ஒரு கட்டுக்கோப்போட, இந்த இராணுவ கண்ட்ரோலோட இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காதுல்ல. ஒரு 10 விளையாட்டு பொருள் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவன் திறமையை வளர்த்து ஏதாவது ஒன்று பண்ணிப்பான். அது இன்றைக்கி முழுசாக யார்கிட்டையுமே போய் சேரலை. குப்பை கூலங்கள் மாதிரி அங்கே மாறி கிடக்குது இடமே. ஒழுங்கான முறையில் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க வேண்டியவங்க பண்ணலையா, இல்லை இவங்க சொல்வது போல் தற்கொலைகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்படியும் சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விமர்சனத்துக்கு நாம் தகுதியானவங்களா, அந்த விமர்சனத்தை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்காங்கிற விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும், என்னையும் உட்பட ஒவ்வொருத்தரும் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருவது. அதே போல் அவங்களை தற்கொலை நான் விமர்சனம் பண்ணவும் விரும்பலை. அவங்களுக்கு வந்து கொள்கை தெளிவில்லை அப்படி இல்லை இப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. கட்டுக்கோப்பு அது யார் கண்ட்ரோல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமோ அவங்க அந்த இடத்துல விட்டுட்டாங்கிறத தாண்டி இதில் வேறு எந்த காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இதே விமர்சனத்தை பார்வையில் இதே ஒரு கண்ணோட்டத்தோட தாவேக்காவை நீங்கள் அணுகுனீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்குங்கிறதும் கூடுதலான தகவல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக செவிலியர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். கிளாம்பாக்கத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி கிளாம்பாக்கத்தில் போராட்டம் நடத்தப்பட்டு அவங்க வந்து ஆல்ரெடி போராட்டக்காரர்களை வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சுற்றி எங்கே போகிற ஏது போகிறோன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு சாதாரண இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப கடுமையான டைட் பண்ணி அப்படி வச்சு அவங்களை என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் 356 அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தீங்க. அதை கேட்டு தான் அவங்க போராட்டத்தில் குதிச்சாங்க. ஏங்க நீங்கள் தானங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. ஏன்னா இன்றைக்கி போராடிட்டு இருக்கவங்க எல்லாருமே 10 வருஷமாக 11 வருஷமாக வேலை செஞ்சவங்க, கொரோனாக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யக்கூடியவங்க, ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு கேட்குறது பணி நிரந்தரம். தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்களோ அதே பணி நிரந்தரத்தை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்பப்போ 100 பேர் 200 பேர் நாங்கள் பணி நிரந்தரம் கொடுக்குறோம், அவங்களுடைய சர்வீஸ் அடிப்படையில் பணி நிரந்தரம் கொடுக்குறோன்னு சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி போராடக்கூடியவர்களை இன்றைக்கி அவங்க பேசின பேச்சுன்றது உள்ளபடியே அது, ஏன்னா 2 நாள் முன்னாடி ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருந்தார், சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருந்தார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு யார் சொல்கிறதுனா, செவிலியர் சங்கத்தோட பிரதிநிதிகள் சொல்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா, நீங்கள் சொல்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் ஏற்றுக்க முடியாது, இது அரசோட கொள்கை முடிவு, அவ்வளோதான். நானே பார்க்குற நிறைய இடங்களில் தேவைக்கும் அதிகமாக வேலை செய்யாமல் ஆட்கள் இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் போராட்டம் பண்ணி நெருக்கடி கொடுக்க பார்க்குறீங்களா, என்ன பண்ணுவீங்க, போராடிக்கோங்க என்ன அப்படின்னு தடலடியாக அவர் வந்து பேசுகிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம். அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட, எங்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாதவரிடம் நாங்கள் என்னங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய அந்த செவிலியர் சகோதரிகள்
ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருந்தாங்க. அது பேசுகிறதுல நீங்கள் சரி நீ போராடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன மாசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, போராடுவது அவர்களின் உரிமை, ஆனால் முதலில் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்க வேண்டும். இத்தனை நாளாக போராடுறது உங்களுக்கு தெரியாதா? நேரடியாக தெருவில் அமர்ந்து போராடுவது என்ன நியாயம்? ஒரு பணியிடத்துக்கு 20 பேர் என அளவுக்கு அதிகமாகத்தான் ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்களாக எக்கச்சக்க காலி பணியிடங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் என்ன செய்வது? தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்க யாருடைய தூண்டுதலின் பேரிலோ போராடுகிறார்கள்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகிறது உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பணியிடத்துக்கு 20 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறது எந்த அடிப்படையில் பேசுகிறாரு, என்ன டேட்டா வச்சு பேசுகிறாருங்கிறது தெரியல. பல கிராமங்களில், பல குக்கிராமங்களில், பல நகரங்கள்லேயே கூட செவிலியர்கள் இல்லாமல் வார்ட் பாயும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் அவங்க ஸ்டிச்சிங் போடுறதுலேருந்து அவங்களுக்கான டின்ச்சர் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு மருந்து கொடுக்குறதுலேருந்து அவங்க பண்ணக்கூடிய காட்சிகளெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துட்டு தானே இருக்குது. இதெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையான்னு தெரியலையே. பல இடங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக மருத்துவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. கொரோனாவிலேருந்தே இந்த பிரச்சனை பெரிய அளவுக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. அவங்க வந்து எலைட் சமூகம், அதனால் அதை பற்றி நான் பேசினேன்னா அவங்க தான் 1000 கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்ற மாதிரி கடந்து போயிடுறாங்க. 1000 கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அவன் மனுஷன் தானே. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட முடியும்? கொரோனா காலகட்டத்தில் 20 மணி நேரம், 22 மணி நேரம், 24 மணி நேரம்லாம் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சவங்களாம் டாக்டர்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறது என்பது இது சரியான அணுகுமுறை கிடையாது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்க யாருடைய தூண்டுதலின் பேரில் அவங்க வந்து செய்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே அமைச்சர் இது வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எத்தனையோ போராட்டங்களை திமுக முன்னெடுத்துச்சு, எத்தனையோ சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து திமுக பேசிச்சு. அப்போ நீங்களும் அந்த கணக்கில் வச்சு தானே பேசியிருப்பீங்க. தேர்தல் நேரத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்களும் அதே கணக்கில் அதே மைண்ட் செட்டில் தானே பேசியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தேர்தல்ன்றது தெரியாதா? ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அவங்கள எப்படி நம்ம சமரசமாக பேசி அவங்களுக்கான தேவையில் கொடுக்கலாம், அவங்களுக்கான அடிப்படை வசதியில் ஏற்படுத்தி கொடுக்கலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இவங்க வந்து தேர்தல் நேரத்தில் பேசுகிறாங்க, தூண்டுதல் பேரில் பேசுகிறாங்க. தூண்டுதல் பேரில் பேசினாலும் என்ன தப்பு? அவங்க கேட்குறதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அவங்க கேட்குறது அவங்களோட அடிப்படை உரிமை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏங்க நிறைவேற்ற மாட்டீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க. ஜாக்டோஜியாவில் இன்றைக்கி ஆசிரியர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எந்த ஒரு சுமூக முடிவும் எட்டப்படலை. அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. இங்கே போராட்டம் தொடரும்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி செவிலியர்கள் கேட்குறாங்க. நாளைக்கு எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அப்போ எல்லோருமே தூண்டுதல் பேரில் தான் இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அந்த தூண்டுதல் பேரில் போராடுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களும் உங்களுக்கு வாக்களித்தவங்க தாங்கிறத மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறந்துடக்கூடாதுங்கிறதையும் கூடுதலாக இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இப்படி தொடர் போராட்டங்கள், தொடர் அடக்குமுறைகள், அதே போல் அலைக்கழிப்புகள், இதுவெல்லாம் ஒரு அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை. அது சரியான ஒரு அணுகுமுறையும் கிடையாதுங்கிறதும் பலரும் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் எப்படி அவங்க வந்து சரி செஞ்சு அடுத்த தேர்தலை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதுலாம் தெரியல. ஆனால் அவங்க திமுக நம்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம்ன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாகவே இருக்கிறாங்க. அவங்களோட உறுதிக்கு அவங்க செஞ்சுருக்கிற விஷயங்கள் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோன்ற மாதிரி சொன்னாலும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் சரி கட்ட வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, தாவேக்காவை எதிர்கொள்வதற்குனே மிகப்பெரிய ஒரு டீமை களமிறக்கி விட்டுட்டாங்களோன்னு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தாவேக்காவை திட்டுறது, விஜயை திட்டுறது, தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களை திட்டுறது, யாரோ எங்கேயோ ஒருத்தன் தோளில் துண்டு போட்டு ஒரு வீடியோவை போட்டு விட்டான், ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டான், அதை வச்சு ஏதோ பெருசாக ஊதாகரமாக ஆக்கி பேசுகிறது, இப்படின்னு தொடர் தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தால் தாவேக்கா இன்னொரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு வந்து மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் சமூக வலைதளம் இவங்க பேசுகிறத வச்சு நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த குறும்படங்களோடு இந்த சப்ஜெக்ட் முடியல, இன்னும் நிறையாவே இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பேசுவோம். நன்றி.